பல்வேறு திட்டங்களை வெறும் அறிவிப்புகளோடு நடத்தாமல் அவைகளை எல்லாம் நடைமுறைப்படுத்துகிற ஒரு திராவிட மாடல் மக்களுக்கான ஆட்சியை நடத்துகிற நாங்கள் பாரதிய ஜனதாவை நோக்கி கேள்வி கேட்கிறோம். மோடி அவர்களே, 10 ஆண்டு காலம் நீங்கள் பிரதமராக இருந்திருக்கிறீர்கள். நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் சொல்லுங்கள். முதலில் நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? பெட்ரோல் விலையை உயர்த்தி இருக்கிறீர்கள். 40%, 70% உயர்ந்துருச்சு பெட்ரோல் விலை. சிலிண்டர் விலையை பற்றி சொன்னார். 250 ரூபாய் இருந்தது, இன்னைக்கு 1200 ரூபாய்க்கு போய் நிற்குதுன்னு சொல்றார். அது மட்டுமல்ல, நான் ஒண்ணே ஒன்று மட்டும் சொல்றேன். ஏதோ இந்த நாட்டின் கலாச்சாரத்தை பண்பாடுகளை பாதுகாப்பதை போல பேசிக்கொண்டு அதற்கு நிதியை ஒதுக்கி அதிலே பல்வேறு கட்டணங்களை 1800 கோடியில ஒரு கட்டணம், 3000 கோடியில யாரும் பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சில, இப்படி மக்களுடைய வரிப்பணத்தை மக்களுக்கு தேவையான திட்டங்களுக்கு வழங்குவதை விட்டுவிட்டு வேறு வேறு பணிகளுக்கு எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் மோடி. கேட்டா சொல்றார், மக்களுடைய உணர்வுகளுக்கு நாங்க மதிப்பு கொடுக்கிறோம். அவங்க கேட்கிறாங்க கோயில் கட்டுறோம், அவங்க சாமி கும்பிட்டு நினைக்கிறாங்க கோயில்களை நாங்கள் திறக்கிறோம் சொல்றாங்க. மோடி அவர்களே, ஒரு கோயிலை கட்டிட்டு இவ்வளவு பேசுறீங்க. நீங்க திராவிட மாடல் ஆட்சி, திமுக ஆட்சி. திமுகனா இந்துக்களுக்கு தெய்வ நம்பிக்கைக்கு எதிரானவர்கள் என்று பொய் பிரச்சாரம் செய்கிற உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவென்று சொன்னால், 10 வருஷம் அதிமுக ஆட்சியில் ஒரு 100-150 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்திருப்பாங்களா? நெத்தியில ஊதி பூசுறாங்க, குங்குமம் வைக்கிறாங்க. ஒரு 200 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருப்பீங்களா? எடப்பாடி பண்ணியிருப்பீங்களா? ஆனால் திராவிட மாடல் அரசு அமைந்து 33 மாதத்தில் 1300 கோயில்களுக்கு தமிழ்நாட்டில் 1300 கோயில்களுக்கு எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் கும்பாபிஷேகத்தை நடத்தி முடித்திருக்கிறார். கடைசியா பள்ளியெல்லாம் முடிச்சு இப்ப குழந்தை வேலப்பர் கோயிலுக்கும் பண்ணிட்டான். அதை யார் செஞ்சா? திராவிட மாடல் திமுக ஆட்சி. அது மட்டும் இல்ல, கோயில்களுக்கு சொந்தமான நிலங்கள், சொத்துக்கள் கிட்டத்தட்ட 5000க்கு மேற்பட்ட கோடி ஆக்கிரமிப்பாளர்களுடைய கையில் இருந்தது. இதுவரை கிட்டத்தட்ட 4000 கோடி வரை அந்த சொத்துக்களை எல்லாம் மீட்டு அந்த கோயில்கள் நிர்வாகத்திடத்துல, அந்த கோயில்களுடைய கருவறைக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வங்கள் இடத்துல கொண்டு போய் கொடுத்தவங்க திமுக திராவிட மாடல் ஆட்சி. நாங்களும் கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்துறோம், நாங்களும் கோயில்களை கட்டுறோம். அந்த கோயில்களுக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு என்ன தேவையோ அதையும் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கொள்கைகள் வேறுவாக இருக்கலாம், ஆனால் மக்களுடைய உணர்வுகளுக்கான ஒரு நிலைப்பாட்டில் இந்த அரசு மிக உறுதியாக நின்று கொண்டிருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு இந்திய ஒன்றியமே எங்கள் முதல்வரை பார்த்து திகைத்துக் கொண்டு நின்று கொண்டிருக்கிறார். நாங்களும் கோயில் கட்டி நாங்களும் சாமிகளை பாதுகாத்துட்டோம், பாதுகாருங்க, நீங்களும் கோயிலை கட்டுங்க, உங்களை வேணான்னு சொல்லல. சாமியை எப்படி பாதுகாக்கிறீர்களோ உயிரோடு இருக்கக்கூடிய எங்கள் வீட்டு பெண் பிள்ளைகளையும் நீங்கள் பாதுகாக்க. இந்த நாட்டில் வாழுகிற 130 கோடி மக்களையும் பாதுகாக்க வேண்டும். மோடி அவர்களே, அரசு ஊழியர்கள் போராட்டம் என்று தமிழ்நாட்டில் அறிவித்த உடனே முதலமைச்சர் நேரடியாக அழைத்து பேசி, உங்களுக்கு என்ன வேண்டும், எங்களுடைய அரசின் சூழ்நிலை இதுதான், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்வதை நாங்கள் செய்கிறோம் என்று சொன்ன உடனே போராட்டத்தை அந்த சகோதரர்கள் எல்லாம் முதல்வர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அவர்கள் வாபஸ் பெற்றார். எதனால்? அவர்கள் உணர்வுகளை பிரதிபலிப்பதற்கு ஒரு போராட்டத்தை அறிவித்தார்கள். முதல்வர் உடனடியாக கூப்பிட்டு பேசி, அழைத்து பேசி அதை முடிவுக்கு கொண்டு வந்தார். மணிப்பூரில் ஒரு நாள் செலவிட்டு இருந்தீர்கள் என்று சொன்னால் எத்தனை உயிர்களை காப்பாற்றீர்கள்? பிரதமர் அவர்களே, மணிப்பூரில் நீங்கள் ஒரு நாள் செலவிட்டிருந்தால் எத்தனை உயிர்களை காப்பாற்றியிருக்கலாம்? மீண்டும் மணிப்பூரில் இன்றைக்கு கலவரம் தொடங்கி இருக்கிறது. இன்றைக்கு பஞ்சாபிலும் ஹரியானாவிலையும் விவசாயிகள் போராட தொடங்கிட்டாங்க. நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. ஏற்கனவே ஒரு நீண்ட போராட்டத்தை நடத்தினார்கள். வாக்குறுதி தந்தீர்கள், அதை நம்பி போராட்டத்தை திரும்ப பெற்றுக் கொண்டு போனார்கள். ஆனால் காத்திருந்தார்கள், நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. மீண்டும் போராட்ட களத்திற்கு இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். வந்தவர்களை துப்பாக்கியால் சுடுகிறீர்கள், கண்ணீர் போய குண்டுகளை வீசுகிறீர்கள், அடித்து நொறுக்குகிறீர்கள். யாரை? இந்த நாட்டின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய வேளாண் தொழிலை தூக்கி பிடித்து தங்கள் குடும்பத்தை கூட விட்டுவிட்டு இந்த மண்ணை பாதுகாக்க வேண்டும் என்று வாழுகிற விவசாயிகளை அடித்து நொறுக்கி கொண்டிருக்கிறீர்களே, இது நியாயமா? இதுதான் மக்களாட்சியா?
அதைத்தான் தலைவர் சொன்னார். ஜனநாயகத்தினுடைய உரிமையை பாதுகாக்க, மாநிலங்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்க என் குரலாக எல்லா மாவட்டத்தினுடைய தலைநகரங்களிலும் பெருந்திரள் கூட்டங்களாக நடத்தி இந்த கூட்டத்தை நீங்கள் நடத்த வேண்டும் என்று தலைவர் சொன்னார். எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி அவருக்கெல்லாம் என்ன யோக்கியதை இருக்கிறது? என்ன யோக்கியதை இருக்கிறது? 4 வருடம் இந்த நாட்டின் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி அவர்களே, மாநில உரிமைகளை ஒட்டுமொத்தமாக அடகு வைத்தவர்கள் பெயர்களில் வரலாற்றில் முதலிடம் பிடிக்க போவோர் நீங்க தான். ஒட்டுமொத்த உரிமைகளையும் கொண்டு போய் மத்திய அரசின் இடத்திலே, ஒன்றிய அரசின் இடத்திலே கொடுத்தவர் நீங்கள். இன்றைக்கு அந்த அன்னைக்கு முதலமைச்சர் பதவியை காப்பாற்றுகிறதுக்கு ஒட்டிக்கிட்டு இருந்தீங்க. எதிர்கட்சியானதுக்கு பின்னாடி வழக்குகள் வந்துடக்கூடாதுன்னு பயந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தீங்க. இப்ப பேசி வச்சு உங்க நாடகம் எல்லாத்துக்கும் பட்டவர்த்தனமா தெரிஞ்சு போச்சு. உங்களை யாரும் நம்ப மாட்டாங்க. அதிமுகவையும் பாரதிய ஜனதாவையும் யாரும் நம்ப மாட்டாங்க. இந்த எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். முதலில் தூக்கி எறிய போகிறவர்கள் மக்கள் தூக்கி எறிய போறது உங்களைத்தான். அதுல எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. இன்னைக்கு பேசி வச்சுக்கிட்டு சண்டை போடுற மாதிரி, ஒதுங்கி இருக்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு நாடகத்தை அரங்கேற்றி எப்படியாவது சிறுபான்மையினருடைய வாக்குகள், திராவிட மாடல் ஆட்சிக்கு, இந்த கூட்டணிக்கு, இந்தியா கூட்டணிக்கு போகிற வாக்குகளை உடைத்தெறிய வேண்டும் என்கிற உள்நோக்கத்தோடு இன்றைக்கு நீங்கள் முன்னாடி எடுத்து வைத்திருக்கிறீர்கள். உங்களை இந்த நாட்டு மக்கள் ஓட ஓட விரட்டுவார்கள். இந்த தேர்தல் அதற்கான பாடத்தை புகட்டும். நான் 3 விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன்.